சிறந்த மூவின் யார்? குர்ஆன் ஹதீஸ் உடைய கண்ணோட்டத்தில் சிறந்த மூவின் யார்? இது ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு அழகான ஹதீஸ் ஞாபகத்தில் வந்துச்சு. முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாளும் இல்லாம ஒரு ஹதீஸுக்கு முன்னுரை கொடுத்தாங்க, முகவரை கொடுத்தாங்க. பொதுவாக எல்லா ஹதீஸும் மாடமாக்கப்பட வேண்டியவைகள் தான், பாதுகாக்கப்பட வேண்டியவைகள் தான், அமல் செய்யப்பட வேண்டியவைகள் தான். என்றாலும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸுக்கு சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, உங்கள யாரு தயார் இந்த ஹதீஸை பாடமாக்கி பாதுகாத்து அமல் செஞ்சு எட்டி வைக்கிறது? எல்லா ஹதீஸும் செய்யப்படணும். இந்த ஹதீஸுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பா கேட்டாங்க. சில சஹாபாக்கள் தயங்கினாங்க, முன்னுக்கு வரல. ஆனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டம் இருக்காது என்ற தைரியத்துல முன்னுக்கு வந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ ஹுரைரான கையை ரலியல்லாஹு அன்ஹு கையை கோர்த்து கையை பிடிச்சி எண்ணி 5 விஷயங்கள் சொன்னாங்க. அந்த 5 விஷயத்தை இல்லதானே இந்த தலையங்கத்தை நான் புறக்கி எடுக்கிறேன். முதலாவது விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகில் மஹாரிம் தகுன் அஅபதன் நாஸ். சிறந்த வணக்கசாலியா வரணுமா என்ன அமல் செய்யணுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹஜ்ஜி செய்யணுமா, ஆஃபீஸ் ஆகணுமா, சதக்கா செய்யணுமா, சிறந்த ஆபித் சிறந்த வணக்கசாலிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இத்தகில் மஹாரிம், அல்லாஹ் அராமாக்கினவைகளை தவிர்த்துகோ, பயந்துகோ, செஞ்சிடாத, நீதான் சிறந்த வணக்கசாலி. ரெண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வர்த பிமா கஸமல்லாஹு லக் தகுன் அக்னன் நாஸ். நீ பணக்காரனா, சிறந்த பணக்காரனாகணுமா, வியாபார உத்தி ஒன்றை சொல்லித்தாராங்க, ஒரு பிசினஸ் ட்ரிக் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தாராங்க. இந்த வியாபாரத்தை நீங்க செஞ்சா சிறந்த பணக்காரனா வரையில். வர்த பிமா கஸமல்லாஹு, அல்லாஹ் உனக்கு எதை தந்திக்கிறானோ அதை பொருந்தி கொள்ளுவாப்பா, நீதான் சிறந்த மணக்கா. அடுத்த 2 விஷயம் தான் இந்த இடங்கிற தலையங்கத்துக்கு தேவையான 2 விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வ அஹ்சின் லிஜாரி தகுன் முஃமினன். நீ இந்த அமலை செஞ்சா தான் சிறந்த முஃமின். மூமின் என்றா என்ன? யாருன்னா விசுவாசம் என்றா என்ன? ஈமான் என்றா என்ன? மறைவானவைகளை நம்புறது. ஈமான் என்றா மறைவான அல்லாஹ்வை நம்புறது, மறைவான மலக்குகளை நம்புறது, எங்களுக்கு மறைஞ்ச நபிமார்களை நம்புறது, அல்லாஹ்வுடைய வேதங்களை நம்புறது, கியாமத்தினால நம்புறது, உலகைக்கு பின்னால வெற்றி இது நம்புறது. இதெல்லாம் ஈமான் சார்ந்தவைகள். இது ஈமான் உங்களை வளர்க்கும். ஆனா பிராக்டிகலி நடைமுறையில் இதை நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு, ஆதாரம் காட்டுறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தாங்க, நீ சிறந்த மூமினாகணுமா, வ அஹ்சின் லிஜாரிக், இரவு எழுந்தி கொரோனும் என்று சொல்லல, ரகசியமா சலக்கா செய்யும் என்று சொல்லல, அல்ல ஈவானு கிடையாது, ரகசியமா கோபு குடிக்கணும் என்று சொல்லல. மாற்றமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ உண்ட ஈமான், உண்ட விசுவாசம், உண்ட மறைவான அந்த நம்பிக்கை அல்லாஹ் இடத்துல நீ ஒப்படைக்கணுமா, நீ ப்ரூஃப் பண்ணி காட்டணுமா, பக்கத்து வீட்டுக்காரோட நல்லா நடந்து போண்டா. ஈமான் அடையாளம், ஈமான் அடையாளம். நீ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உபகாரம் செய். இது சம்பந்தமாக இந்த ஜும்மால பார்ப்போம். அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இன்னொரு விஷயம், இதுவும் எங்கட ஜும்மா தலையங்கத்துக்கு பொருத்தமான ஒரு விஷயம். அஹிப்ப லின்னாஸி மா தஹிப்பு லினஃப்ஸிக் தகுன் முஸ்லிமன். நீ சிறந்த முஸ்லிமாக ஆகணுமா, முஸ்லிம் சர்டிபிகேட் கிடைக்கணுமா, யார் உண்மையான முஸ்லிம், யாரு சிறந்த முஸ்லிம், யாரு ஹகீகத்தான முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ உனக்கு விரும்புறத பிறருக்கு விரும்போ. நீ உனக்கு எதை விரும்புறாயோ பிறருக்கும் அதே விரும்பணும். பொருட்கள் மட்டுமல்ல, சூழ்நிலையா இருக்கலாம், கண்ணியமாக இருக்கலாம், மரியாதையாக இருக்கலாம், பேச்சுவார்த்தையா இருக்கலாம். எதெல்லாம் உனக்கு நீ எதெல்லாம் உனக்கு விரும்புறியோ மக்களுக்கும் அதைத்தான் விரும்பும். நீ எப்படி விரும்புறாயோ அப்படித்தான் மக்களும் விரும்புவாங்க. இன்னொரு விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது ஒரு தனி தலையங்கத்துல பேச வேண்டிய விஷயம் அது நினைக்கிறேன்.
இன்றைக்கு எங்கட தலையங்கத்துக்கு சம்பந்தம் இல்லான 5வது விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா துக்ஃபிர் அத்-திஹ் ஃபஇன்ன கஸ்ரத அத்-திஹ்கி துமீதுல் கல்ப். சுப்ஹானல்லாஹ். நீ அதிகமா சிரிக்காதே, நீ அதிகமா சிரிக்கிறது அந்த உள்ளத்தை சாவடிக்கும்னு சொன்னாங்க. சிரிக்கிறதால உள்ளத்துக்கு என்ன சம்பந்தம்? உள்ளம் எப்படி சாகும்? உள்ளம் செத்தா என்ன நடக்கும்? உள்ளம் உயிரோடு இருந்தா என்ன நடக்கும்? இது ஒரு தனித்தலை, ஒரு ஜும்மா போதானது. நாங்க 4வது 5வது. அப்ப முதலாவது இத்தகில் மஹாரின் தகுன் அபதன் நாஸ். அல்லாஹ் ஹராமாக்கியவைகளை பயந்துகோ, நீதான் சிறந்த ஆபித், வணக்கசாலி. வரதபிமா கஸலல்லாஹு லக் தகுன் அகுனன் நாஸ். அல்லாஹ் உனக்கு தந்ததை பொருந்திக்கோ, நீதான் சிறந்த பணக்காரன். வஹ்சின் நிஜாரிக் தகுன் முஃமினன். நீ பக்கத்து வீட்டுக்கால் உபகாரம் செய், நீதான் முஃமின். அஹிப்ப லின்னாஸி மா துஹிப்பு லினஃப்ஸிக் தகுன் முஸ்லிமன். நீ உனக்கு விரும்புறத பிறருக்கு விரும்பு, நீதான் முஸ்லிம். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உபகாரம் செய்யவன் மூமின், தனக்கு விரும்புறத மற்றவனுக்கு விரும்புறவன் முஸ்லிம். அதிகமா சிரிக்காதே, அதிகமா சிரிக்கிறதோட உள்ளத்தை சாவடிச்சிருமுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியமான அன்பின் இஸ்லாமிய நெஞ்சமரே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உபகாரம் செய்தவும் எனக்கு விரும்புறத பிறருக்கு விருப்ப. இன்னும் ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைருக்கும், உங்கள சிறந்தவன் யார் தெரியுமா? அன்ஃபஉக்கும், உங்கள மற்றவனுக்கு பிரயோசனமான, உங்கள மற்றவனுக்கு பிரயோசனமானவன் தான் உங்கள சிறந்தவன். இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பலஹீனமான மூமினை விட, முஸ்லிமை விட திடகாத்திரமான. இன்னொரு ஹதீஸ்ல கருத்து பல சேர்ந்து வருது. அதாவது சமூகத்துல புலன்பி, சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை முகங்குறுத்தக்கூடிய மூமின முஸ்லிமை தான் அல்லாஹ்வுக்கு விருப்பம். இன்னும் அவனுக்கு ஒரு விஷயம் தெரியும். ஒரு ஃபேமஸான ஹதீஸ்ல வருது, ஒரு ஊர்ல பாவங்கள் மிகச்சி அல்லாஹ்வுக்கு பொருத்தமற்ற செயல்கள் நடந்த நேரம் அல்லாஹ் சொன்னான், அந்த ஊரை நாசமாக்க சொல்லு. இது இன்டிரெக்டா எங்களோட தலையங்கத்திற்கு சம்பந்தப்படு, மறைமுகமா சம்பந்தப்பட்டனால் இந்த ஹதீஸை நான் சொல்றேன். ஒரு ஊரு பயங்கரமான பாவங்கள் ஈடுபட்டுறாங்க, அல்லாஹ்க்கு வெறுப்பான நிலை இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், அந்த ஊரை அழிக்க சொல். அதுக்கு உண்டான மலக்கு அந்த ஊருக்கு வந்து, உங்களுக்கு தெரியும், ஒரு ஊருக்கு ரஹ்மத் இருக்கிறதா இல்லாம சரி, ஒரு ஊருக்கு முசீபத்து வரதா இல்லாம சரி, பள்ளிதான் கேந்திர ஸ்தலம், பள்ளிதான் மையம். பள்ளிய பார்ப்பாங்க, அந்த வீட்டு அமலை பார்ப்பாங்க, அந்த வீட்டை தொழுகையை பார்ப்பாங்க மலக்குமார்கள். அந்த வந்த மலக்கு அவருடைய செக் லிஸ்ட்ல முதலாவது பள்ளியில இருந்து ஒருவர் வந்து பார்த்தா, சுபஹானல்லாஹ், அந்த பள்ளியில் ஒருத்தர் உட்கார்ந்திருக்கிறாரு, கண் சிமிக்கிற அளவு நேரம் கூட அல்லாஹ்க்கு மாத்தம் செஞ்சில்ல. வாழ்க்கையில கண் சிமிக்கிற அளவு நேரம் கூட அல்லாஹ்க்கு மாத்தம் செஞ்சில்லாத ஒருத்தர் பள்ளியில் உட்கார்ந்து கொண்டி இவர் பார்த்தார், இந்த ஊரை அரிச்சா இவர் விஷயக்கு அநியாயனே, வெறும் அல்லாட வணக்கசாலி ஒருத்தர் உட்கார்ந்திருக்கிறாரே. அல்லாடத்த போனாங்க, இது கம்ப்ளைண்ட் பண்ணா, அல்லாஹ் பள்ளியில் ஒத்தரிக்கிறார், அன் சிவிக்ஸ் அளவு நேரம் கூட மாத்தம் செய்யாத ஒத்தர். அல்லாஹ் சொன்னான், அதாப அவன் இந்த ஆரம்பி அந்த ஊரை ஐநைந்து தூக்கி அடினா. வழக்கு ஆச்சரியம். அல்லாஹ் சொன்னான், அவன் கண் சிமிச்ச அளவு நேரம் பாவம் செஞ்சிக்கல்ல அமைக்கும், ஆனா மக்கள் செய்யற பாவத்தை பார்த்து இவனை நெத்தி சொல்லிக்கல்ல, இவன் பாட்டு அவளை செஞ்சு கொண்டிருந்தா. இவன் மூமின் அல்ல, இவன் முஸ்லிம் அல்ல. இதெல்லாம் எங்களுக்கு எந்த காணப்பட்டது? நாங்க இன்னைக்கு நினைச்சு கொண்டிருக்கிறது சமூகம் சார்ந்த சிந்தனை எங்கள்கிட்ட வாரது ஒரு சதக்கா, ஒரு எக்ஸ்ட்ரா, ஒரு உபரிமிதம், ஒரு மேலான, நாங்க செய்ய வேண்டிய அமர்களை விட வெளியே வைத்து செய்யற ஒரு விஷயம் இல்ல. நபிமார்கள் அப்படி கல்ல, சஹாபாக்கள் அப்படி கல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லல. தனக்குத்தானே வாழ்ந்துட்டு போறவன்ல எந்த ஹைரும் இல்ல, எங்க மந்தும் இல்ல. நீங்க உங்களை வளர்த்து கொள்ளணும், அமல்கள் இபாதத்து மூலமாக உங்களை வளர்த்து கொள்ளணும். ஆனா நடைமுறையில மக்களோட வாழணும், மக்களுக்கு பிரயோசனம் உள்ளவனாக இது போடும். இதான் இஸ்லாம் எங்களுக்கு எதிர்பார்க்கும். இதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல, அதுவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இத்திகாஃப் இருந்த ஒரு சஹாபியை பார்த்து, வெளியில போறது சம்பந்தமா, இத்திகாஃபிக்கிறதே எவ்வளோ சிறந்த நன்மை, நரகத்துட்டு எவ்வளோ தூரமாக்கும், அல்லாட அவுலியாக்களுடைய தன்மை பள்ளியில இத்திகாஃபிக்கிறது. இவங்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லிமுடைய தேவைக்காக வேண்டி நீ வெனிக்கிழமை போறது, நீ வெளியில போறது,
10 வருஷம் பண்ணி நைத்திக்காக இருக்கிறத விட சிறந்த சொல்லி சொன்னார். ஆக நம்பி இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமூகம் சார்ந்தவனாக, சமூக சேவையாளனாக எனக்கு மட்டும் வாழ்ந்துட்டு மௌத்தாகாம அந்த அல்லாஹ்வும் ரசூலும் தீனும் நபிமார்களும் வாழ்ந்தபடி வாழ சொன்னபடி வாழ்ந்து போறதாக இருந்தா என்ன செய்ய? பட்டத்து வீட்டுக்கான உகாரம் செய்யுண்டா ஒரு ஹதீஸ்ல வருது, பரி நீ ஆக்கினான் தண்ணியை சரி கொஞ்சம் கூட வச்சு ஆனத்தை அனுப்புன்னு. அது மட்டுமல்ல, இன்னைக்கு அதுவுமே இல்லை. இன்னைக்கு அதுவும் இல்லை. இன்னைக்கு தானே ஃப்ரிட்ஜ் வந்துட்டு எல்லாம் குளிர் சாதனம் பெட்டி. இன்றைக்கு வீசுறத நாளைக்கு வீசுற விதான். இன்றைக்கு வீசுறத மிஞ்சத வச்சு நாளைக்கு வீச. ஃப்ரிட்ஜ் அல்ல, மிஞ்ச தேவையில்ல. மிஞ்சற அளவுக்கு ஆக்குங்க, பக்கத்து வீட்டுக்கு கொடுங்க. ரமதான் மாசங்கிறது கொடுத்து தள்ளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூறாவளியை போல செலவழிப்பாங்க. அதே மாதிரி கொடுக்கிறது வார நேரம் சில விஷயம் இருக்கிறது. நீங்க தனிப்பட்ட போயில கொடுக்க சதகாக்கள், தான தர்மங்கள். ஏன்னா மௌத்துடைய சந்தர்ப்பத்திலையும் எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த ஆயத்து தான் கடைசி சந்தர்ப்பத்துல மலக்குள் மௌத் எங்கட இந்த குறை வலைய பிடிச்சதுக்கு பின்னால்தான் எங்கட ஞானக்கண் துறப்படும். துறப்பட்டா எங்களுக்கு ஆகிரம் விளங்க தொடங்கும். எங்கட அமல்களுடைய அந்த ஸ்டோரேஜ், அமல்களுடைய அந்த வச்சிக்கிறது விளங்க தொடங்கும். எங்கட அமல் போதாது. இப்பதான் மனிதன் நல்லா இருப்ப கேட்டா அல்ல கொக்கன் டைம் தாண்டி இவ்வளோ டைம் கிடைச்சி இந்த கொஞ்சம் டைம்ல என்ன செய்ய போலாய்? கொஞ்ச டைம்ல ஹஜ் செய்ய மேலா, கொஞ்ச டைம்ல குர்ஆன் ஓதி முடிக்க மேலா, கொஞ்ச டைம்ல கியாமுல் லைல் குற மேலா, கொஞ்சம் ஒரு அவகாசம் தாண்டி இந்த அவகாசத்துக்கு என்னங்க செய்ய போறாய்? யா அல்லாஹ், நான் இருக்கிறதெல்லாம் சதக்கா செஞ்சுட்டு அழுத்துறேன். நான் இருக்கிறதெல்லாம் சதக்கா செஞ்சு வாரிசாக்கு டைம் வந்து காலு சதக்கா ஒரு வார்த்தை செஞ்சு என்ன முழு சொத்தும் பள்ளிக்கு கொடுத்துருங்க, என்ன முழு சொத்தையும் அனாதைகளுக்கு கொடுத்துருங்க, என்ன முழு சொத்தையும் மദ്രസാக்கு கொடுத்துருங்க, என்ன முழு சொத்தையும் ஊர் மக்களுக்கு கொடுத்துருங்க. ஒரு வசனத்தை இதுக்குத்தான் அவகாசம் கேட்பார், இதுக்குத்தான் அவகாசம் கேட்போம். பாங்க இல்ல, மூணாவது நபர் இல்ல, நாங்களாம் இது எங்களை பத்தி தான் சொல்றாரு. நாங்க கடைசி சந்தர்ப்பம் கேட்போம். சந்தர்ப்பம் தாயல்லான்னு கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அங்க போய்த்து சந்தர்ப்பத்தில் கேட்கணும். இப்ப இருக்கிற அந்த சந்தர்ப்பம் தான், இப்ப நாங்க இருக்கிற அந்த சந்தர்ப்பத்துல தான் ஒரு நொடி இல்ல, வருஷக்கணக்கு அதுலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் சதகா செய்யக்கூடாது? ஏன் சதகா செய்யக்கூடாது? ஏன் அடுத்தவருக்கும் பிரயோசனமாக இருக்கக்கூடாது? சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் வீட்டென்ன இப்படி பார்க்கல, என்ன கொடுக்கறத தான் பார்த்தான். நாங்க இன்னைக்கு வீட்டுல வச்சுட்டு கொடுக்கறது சொச்சம். சஹாபாக்கள் வீட்டுல சொச்சக்க வச்சுட்டு எல்லாம் அள்ளி கொடுத்தாங்க. ஆக நாங்க கொடுக்கிற விஷயம் இருக்கலே, இது ஏற்கனவே சொன்ன மாதிரி தனிப்பட்ட முறையில கொடுக்கிற சதக்காக்கள் ஒன்று. ரெண்டாவது ஒன்று இருக்கலே, இன்னைக்கு கால நாகரிகத்தோட சிவிலைசேஷனோட இன்னைக்கு நாங்க சமூகம் என்ற அடிப்படையில, மனிதம் என்ற அடிப்படையில வளர்ந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அழக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சதக்காக்கள் நிறுவனமயப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது நல்ல உதாரணம். கடந்த காலத்தில் நடந்த இந்த வெள்ளப்பெருக்கு இருக்கிறேன். இதுக்கு துஆ செய்ய நேரம் நாங்க பட்டாயன் இமோஷனலாக உணர்ச்சி வசப்பட்டு துஆ செய்யத்தான் வேணும். மக்கள் கஷ்டத்துல இருக்கிறாங்க, மக்கள் கவலையில் இருக்கிறாங்க, வயசாளிகள் வஃபாத் ஆகுறாங்க, குழந்தைகள் வஃபாத் ஆகுறாங்க, வியாபாரங்கள் நாசமாகுது. இமோஷனலி துஆ செய்யும், உணர்ச்சி பூர்வமா துஆ செய்யும். ஆனா அதுக்கு ரியாக்ஷன், அதுக்கு நாங்க செய்யக்கூடிய பிரதி பலன், நாங்க அதுக்கு எப்படி உபகாரம் உதவி செய்யறன்னு சொன்னா இது உணர்ச்சி வசப்பட்டு செய்யலாது. அல்லோ இது வீட்டுல ஒன்றுமே இல்லை, 1 லட்சம் அவனை கொடு, இவன் உண்மை நோத்து 50,000 அவனை கொடு. இல்ல, ஜகாத் கொடுக்கிற நேரம் இஸ்லாம் வற்புறுத்துறது வலியுறுத்துறது கூட்டு ஜகாத் தான். ஒரு பங்கை நீங்க கொடுங்க, மீதிய நிறுவனமயப்படுத்துங்க. உங்களோட கண்ணுக்கு இமோஷனலா, உங்களோட உள்ளத்துக்கு உணர்ச்சி வசமா இவன் கஷ்டத்தை இருக்கலாம். ஆனா சமூகம், முஸ்லிம்கள், ஊரு, நிறுவனம் வார நேரம் அதுக்கு கீழே இவனை விட கஷ்டமான எத்தனையோ பேர் இருக்கலாம். அதனுடைய தகவல்கள் தலைமைகள் டெலிகோனும் இருக்கும். ஜகாத் நிறுவனங்கிறதுக்கு யாருக்கு தகுதி? நீங்க நினைப்பீங்க எங்கட சாட்சி வீடு உடஞ்சி புலப்பாக்குது இல்லை, ஆனா 4 ரூம்ஸ் இருக்குது, இன்னொருத்தனுக்கு ஊடே இல்லை, காணியே இல்லாம இருக்கலாம். சமூகம் என்று வார நேரம் அவனைத்தான் பார்க்கணும். அப்ப எங்கட சதகாக்களும் ஜகாத்தும் எங்கட குர்பானும் நாங்க கொடுக்கக்கூடியவைகள் நிறுவனமயப்படுத்தப்படும். இதுவும் ஒரு சாணக்கியம்.
ஒரு சிந்தனை தர்க்கரீதியா இருக்கணும். எங்களோட செயல்கள் துஆக்களும் அமல்களும் உணர்ச்சி பூர்வமா இமோஷனலா இருக்கலாம். ஆனா செயற்பாடுகள் நடைமுறையாய் போகணும், பிராக்டிக்கலாய் போகணும், லொஜிக்கலாய் போகணும், சமூகம் சார்ந்தவையாய் போகணும், தலைமைகளோட ஒத்து போகணும். இதே மாதிரி ஊரின் வார நேரம், நிர்வாகம், ஜக்காத் கமிட்டி, ஜனாசா கமிட்டி, ஏன் வாலிபர் சங்கம், விளையாட்டு கழகம், இதெல்லாம் நிறுவனமயப்படுத்தி இருக்குது. இவைகள்ல குறைகளை பிடிச்சு கொண்டு ஊர் வழிய குறை தெரிஞ்சு சொல்லி திரிதல் அல்ல, இவர்களோட குறைய தேடிக்கொண்டு இருக்கிறதல்ல. நாங்கள் ஒரு பங்குதாரர் ஆகுவோம். ஒரு நிர்வாகத்தில் 1000 தடவை போட இயலாது. ஒரு 15 பேர் இருப்பாங்க, ஒரு ஜனாசா 20 பேர் இருப்பாங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்ல 40 பேர் இருப்பாங்க. எங்களால் என்ன உதவி செய்யலும், எங்களால் இது எப்படி வளர்க்கலும், இதுல ஒரு குறை தெரியுதா, இந்த குறை எப்படி நிவர்த்தி செய்யலும். ஆக எல்லாமே இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சிந்தனா ரீதியான ஒரு புரட்சி செய்யக்கூடியவர்களா இன்னைக்கு மாஷா அல்லாஹ் அந்த வகையில எங்கட நாடும் நாங்களும் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறோம். வெளிநாடுகள்ல, சில மேற்கத்தைய நாடுகள்ல, அரபு நாடுகள்ல, குறிப்பாக இலங்கை வாழ், அதாவது வெளிநாடுகள்ல வாழக்கூடிய இலங்கை முஸ்லிம்கள் கூட இன்றைக்கு மாஷா அல்லாஹ் ஆர்கனைஸ் பண்ணி இந்த வகையான சமூகத்துக்கு எப்படி பயனளிக்கலாம். சில பேர் இருக்கிறாங்க, மாசம் ஒவ்வொரு கோடி சதக்கா செய்யலாம். மாசம் 1 கோடி சதக்கா. அப்ப அவன வருமானம் இருக்கும். நான் சொல்றது அரபிகளே அல்ல, நான் சொல்றது அமெரிக்கர்களே அல்ல, நான் சொல்றது இலங்கையர்களே. ஒத்தர் அல்ல, பல பேர். மாசம் 1 கோடி. சரி, வருஷம் 1 கோடி கொடுக்கிறார்கள், ஏராளமானவரும். இன்னைக்கு ஜக்காத்தை எத்தனையோ கேட்ட வருஷம் 1 கோடியை தாண்டி போகும். இவைகளை நாங்க சரியா, இந்த ஊரை சேர்ந்தவர்களும் இருக்கிறாங்க. இவைகள் சரியாக அணுகப்படணும், இவைகள் சரியாக திட்டமிடப்படணும், இவைகள் சரியாக ப்ரொஜெக்ட் பண்ணப்படணும். பார்க்க ஒருத்தனுக்கு நம்பிக்கை இருக்கணும். டிரான்ஸ்பேரன்சி, அதாவது அக்கௌண்டபிலிட்டி, இதுல நம்பிக்கைத்தன்மை, பார்த்தா விளங்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் இருக்கணும், வெளிப்படையா விஷயங்கள் நடக்கணும், ஒரு நிர்வாகம் அமைக்கப்படணும். இவைகள் மூலமாக இந்த சதக்காக்கள் சமூகத்துக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய நாங்க உண்மையான நோனிங்களாக ஆகலாம். இந்த செலவழிக்கக்கூடிய பணங்களை பிரயோஜனம் படுத்தலாம், எல்லாருக்கும் பிரயோஜனம் அளிக்கலாம். இந்த கலந்த சம்பவத்துல கூட நாங்க நிறைய இடங்களை பார்த்தோம். யாரெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணினாங்களோ, யாரெல்லாம் திட்டமிட்டாங்களோ, யாரெல்லாம் நிறுவனமயப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் தலைமைகளுக்கு கட்டுப்பட்டாங்களோ, அந்த பிரதேசங்கள்ல ரீபில்டிங், அந்த மீள பட்டி எடுப்பதல்ல என்று சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட் லேசா நடந்துச்சு. அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டுச்சு. எங்கெல்லாம் இந்த நிறுவனமயப்படுத்தப்படலையோ, எங்கெல்லாம் தலைமைகளுக்கு கட்டுப்படலையோ, எங்கெல்லாம் எனக்குத்தான் பேரும் புகழும் மீடியா ஃபேனட்டிக்ஸும் கேமராக்கு முன்னால நிக்கிறதுக்கு மட்டும் இருந்தாங்களோ, அந்த ஊர்கள்ல இன்றைக்கு கூட பிரச்சனை. நான் எங்கட மதிய மட்டும் சொல்லல, நாடளாவிய பிரச்சனை இருக்குது. மன்னார், புத்தளம், கொழும்பு, இலக்கு பகுதியில, சில நாட்டு பகுதியில எல்லாம் பிரச்சனை. ஏன் தெற்குல கூட சில பிரச்சனைகள் வந்துச்சு. இங்கெல்லாம் எங்க நிர்வாகம் படுத்தினாங்களோ, வெத்தினாங்க. எங்க தலைமைகளுக்கு பட்டுப்படல, நிறுவனமயப்படுத்தலையோ, சுய சேவைகளுக்காக வேண்டும் மட்டும் வந்தாங்களோ, இவங்களோட சதக்காக்கள் சரியா போகல. இன்றைக்கும் கூட வெள்ளம் வந்து போய் 1 மாதம் கழிந்து 1 மாதம் கடந்துட்டு இன்றைக்கு கூட அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செய்யப்படாத எத்தனை உள்ள. சில வீட்டில் அடுக்கி வச்சிருக்கிறாங்க, சில வீட்டில் ஒன்றுமே. ஏன்? இமோஷன், உணர்ச்சி வசப்பட்டு கொடுத்தது, தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படாம கொடுத்தது, சதக்கா செய்ய தெரியாம கொடுத்தது. ஆக இது தேசிய மட்டத்துல பாக்குறது. இதே மாதிரி ஊர்ல வந்து சொன்னாலும் அனர்த்தம் ஒன்று வரும் வரைக்கும் இருக்க தேவையில்ல. ஊர் எந்த நாளும் அனர்த்தத்தை வாழக்கூடிய எங்களோட சகோதரர்கள் இருக்கிறான். அவங்க எந்த நாளுமே அவங்களோட வீட்டுல வெள்ளம் தான், எந்த நாளும் அவரோட குஷினில வெள்ளம் தான், எந்த நாளும் அவரோட வீட்டை கஷ்டம் தான். இவைகள் அடையாளம் காணப்படணும். ஏன் இப்படி நடக்குது? திறக்குறைச்சல்ல இருக்கிறாங்களா, அல்ல உண்மையிலே அவளுக்கு ஏலாதா? நிறுவனமயப்படுத்தப்படணும். இதனூடாக சதக்காக்கள் செய்யப்படணும். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உபகாரம் செய்கின்றது தனி மனிதனுக்கு. ஒரு ஊரின் வந்தா பக்கத்து ஊருக்கு உபகாரம் செய். ஒரு பிரதேசம் வந்தா பக்கத்து பிரதேசத்துக்கு உபகாரம் செய்.
ஒரு நாடுன்னு வந்தா பக்கத்து நாட்டுக்கு உபகாரம் செய். சுப்ஹானல்லாஹ். இதான் அந்த ஹதீஸுடைய ஆழமான கருத்து. அதே மாதிரி எனக்கு விரும்புறத பிறருக்கு நான் விரும்பணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் பிரயோஜனம் மூமினாக வாழ்ந்துட்டு வர்ணிக்கணும். ஆக எதன்பின் இஸ்லாமிய இளைஞர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவைகள் திட்டமயப்படுத்தப்பட்டு ஊர்ல இந்த ஒரு நலவுண்டு நடக்குதா, நாங்க எல்லாரும் பங்குதாரர்கள் ஆகணும். ஒரு மூமினுடைய கடமை ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டது. ஒரே ஒரு விஷயம் கடைசியா நான் சொல்லி என்ன ஃபத்வா முடிச்சு கொள்றேன். தொழுகையோட விஷயத்தை பாருங்க. இஸ்லாம் என்ன சொல்லி தருகிறது தெரியுமா? நாங்க அல்லாஹ்வைத்தான் வணங்குறோம். நாங்க அல்லாஹ்வைத்தான் வணங்குறதாக இருந்தா ஏன் இமாமுக்கு பின்னால தொழும்? நாங்க இமாம வழிபடலை, நாங்க அல்லாஹ்வைத்தானே வழிபடுறது. அப்ப நான் தனிய தொழுதுக்கு போயிருந்து அல்லது இக்காமத்தை சொன்ன அந்த நாங்க தஸ்பீ தொழுற மாதிரி எல்லாரும் எழும்பி நாங்களே தொழுதுட்டு நாங்க பைத்தர இருந்து அல்லாஹ்வைத்தானே தொழுகிறது. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், நீ அல்லாஹ்வுக்கு கட்டுப்படு. இத்தியுல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுடைய நபிக்கு கட்டுப்படு. வ உலில் அம்ரி மின்கும், உங்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்கள், அத்தாரிட்டிஸ், இவங்களுக்கு நீங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஈமானுடைய பணிவு, ஈமானுடைய ஒரு பகுதி. தலைமைத்துவத்துக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும். அதே தோரணையில தான் எங்கட இமாம். மஸ்ஜித் இமாமத்துக்கு நாங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். தொழுகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாரு இமாம முந்தி தொழுறாங்களோ, இமாம் ருபூ முந்தி ருபூ செய்றான் அல்லது சுஜூதுக்கு முந்தி இவன் சுஜூதை வாரான், இவன் உருவம் கழுதையாக்கப்பட்டதை நான் பயப்படுறேன் என்று சொன்னாரு. இவன் கழுதைக்கு சமன். ஏன் கழுதை? மிருகங்கள்னாலே 5 அறிவோ, நான் நினைக்க கழுதைக்கு 4 அறிவு. அதுக்கு அவ்வளோ வெக்கமில்லாத ஒரு மிருகம். மிருகங்கள்ல வெக்கமில்லாத ஒரு மோடத்தனமான ஒரு மிருகம். இது நான் பிறகு நான் நான் வாசிச்சு பார்த்தேன். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லையே சொன்னார்? மடத்தனமான ஒரு மிருகம், வெக்கங்கெட்ட ஒரு மிருகம், இமாம முந்தி போறவன். இதுல எங்களுக்கு பாடம் என்ன தெரியுமா? தலைமைத்துவத்தின் கட்டுப்படாதவன், உலுல் அம்ரி மின்கும்க்கு கட்டுப்படாதவன், அல்லது எப்போதாவது வெக்கமில்லாதவன், அறிவு குறைஞ்சவன். ஆகவே இந்த தலைமை எடுத்து கட்டுப்பட்டு நிறுவனமயப்படுத்தப்பட்டு இந்த நாகரிகங்களோட இந்த இஸ்லாம குர்ஆன ஹதீஸ கன்டெக்சுவலைஸ் பண்றேன்னு சொல்றாங்க. அதாவது லோக்கலைஸ் பண்ணி இந்த ஊருக்கு எப்படி தேவை, எங்கட நாட்டுக்கு எப்படி தேவை, நாங்க எப்படி செஞ்சா எங்களுக்கும் பிரயோசனம், அடுத்தவங்களுக்கும் பிரயோசனம், இதன் மூலமாக அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த மூமினுடைய அந்தஸ்து அடைஞ்சு கொள்ளலாம், எவைகள் மூலமாக அந்த முஸ்லிம்களுடைய அந்தஸ்து அடைஞ்சு கொள்ளலாம் என்று திட்டமிட்டு பிளான் பண்ணி நாங்க எங்கட நடைமுறையான விஷயங்கள் அமைச்சு